கோடிக்கணக்கான மூலதனம், ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் என தமிழக அரசு தம்பட்டம் அடிப்பது உண்மைதானா? இதன் உண்மை நிலை என்ன? மாநில அரசுகள், மத்திய அரசுகள் பொதுவாகவே வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்ப்பது என்பதை ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் மூலதனம் இல்லை என்பதனால் வெளிநாட்டு மூலதனத்தை கொண்டு வருவது அதனுடைய நோக்கமாக இருக்கு. அது மட்டுமல்ல, 1991க்கு பிறகு உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் வந்த பிறகு உலகத்தில் இருக்கிற அனைத்து முதலாளிகளும் எந்த நாட்டிலும் முதலீடு செய்து தொழிலை தொடங்கலாம் என்ற அடிப்படையிலும் அது வருது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள் வெளிநாட்டு மூலதனத்தை உள்ளே கொண்டு வருவதற்கான நோக்கம் என்னென்னா, ஒன்று வேலைவாய்ப்புகளை பெருக்க, நேரடி வேலைவாய்ப்புகள், மறைமுக வேலைவாய்ப்புகள் என்று சொல்கிறாங்க. ஒரு 3000 கோடி ரூபாய் ஒரு தொழில் தொடங்குவதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கொரியன் கம்பெனியோ இல்லை வேறு அமெரிக்க கம்பெனியோ, ஜப்பான் கம்பெனியோ 3000 கோடி ரூபாய் ஒரு தொழில் தொடங்க முதலீடு செய்கிறார்கள் என்றால், அந்த 3000 கோடிகள் முதலீடு செய்வதன் மூலமாக எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்பது பார்க்கணும். 3000 கோடிக்கு 3000 பேரோட வேலை கிடைக்காது. ஒன்று. சரி, அந்த 3000 கோடி முதலீடு செய்கின்ற அந்த முதலீடு எந்த பொருளை உற்பத்தி செய்யும்? அந்த பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு தேவைதானா? தேவையான பொருட்களை உற்பத்தி செய்து இங்கேயே வணிகத்தை நடத்துகிறார்களா? அல்லது இங்கே உற்பத்தி செய்த அந்த பொருளை உலகத்தினுடைய அனைத்து மூலைகளுக்கும் கொண்டு செல்கிறார்கள் என்று பார்த்தால், பெரும்பாலான தொழில்கள் தமிழகத்தில், இந்தியாவில் கூட இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை ஒரு 20லிருந்து 25% மட்டும்தான் இங்கே மார்க்கெட் இருக்குது. மீதி முழுக்க முழுக்க மார்க்கெட் உலக நாடுகள், வெளிநாடுகள் இருக்குது. இப்போ டூ வீலர், ஆட்டோமொபைல் என்று சொல்லக்கூடிய கார் கம்பெனிங்க, டூ வீலர் கம்பெனிங்க, மற்ற அனைத்துமே தமிழகத்திலிருந்து ஒட்டுமொத்த உற்பத்தியில் தமிழகம் 40% ஆகிறது. இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து கார்களும், டூ வீலர்களும் இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப குறைவு. இதை விட அதிகமாக இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா பல்வேறு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், இங்கே சீப் லேபர் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசனுடைய சப்சிடி இருக்குது, இடத்துக்கான சப்சிடி இருக்குது, நிறைய எண்ணற்ற சலுகைகள், டாக்ஸ் ரிபேட் இருக்குது. இவற்றையெல்லாம் அந்த முதலாளிகள் வாங்கி கொண்டு பொருட்களையும் உற்பத்தி செய்து லேபருக்கு குறைந்த சம்பளத்தில் கொடுத்துவிட்டு அதிக லாபத்தை பெறுவதற்காக இவங்க வெளிநாடுகளுக்கு அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ ஒரு 3000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க என்பதனால் இந்தியாவில் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கிறாது. நேரடியாகவும் மறைமுகம் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அதை விட பல மடங்கு லாபத்தை அந்த முதலாளிகளுக்கு தமிழக அரசு அளிக்கிறது, இல்லை மாநில அரசுகள் அளிக்கிறது, இல்லை மத்திய அரசு அளிக்கிறது என்ற பொருள். இதை பெருமை பேத்திக் கொள்ளலாம், தம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம். ஆனால் அதே முதலாளிகள் வேறு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நோக்கியா கம்பெனி ஓடிப்போனது போல் ஒரே நாள் இரவோடு இரவாக ஓடி போயிடுவானுங்க. அவன் அப்போது அரசாங்கத்தை கட்ட வேண்டிய வரி வராது, பொருட்கள் எடுத்துகிட்டு போயிடுவான். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. இதற்கு ஒரு சரியான சட்டத்தை வகுத்து இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில், இந்தியாவில் இருக்கக்கூடிய லா ஆக்டின் அடிப்படையில் வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே தொழிலை துவங்குவதில்லை. அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சலுகைகள் கொடுத்து சலுகைகளை வாங்கி கொண்டு பல மடங்கு லாபத்தையும் பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் இங்கே தொழில் துவங்கியிருக்கிறார்களே தவிர, இதில் பெருசாக தம்பட்டம் அடித்தவர்கள் உள்ளது. தொழில் தொடங்குறாங்க, 2 லட்சம் கோடிகள் முதலீடு கொண்டு வந்தேன், 5 லட்சம் கோடிகள் முதலீடு கொண்டு வந்து சொல்லலாம். ஆனால் ஒயிட் பேப்பரில் பார்க்கின்ற பொழுது அதில் 40% 50% இருப்பதில்லை என்பதுதான் நிஜம். வெறும் பேப்பரில் தம்பட்டம் அடித்துக் கொள்வதோடு சரியது.